பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 90ஆம் சங்கீதம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிற எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஏன் அப்படின்னா, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் களிகூர்ந்து மகிழணும். இன்றைக்கி அநேகர் உலகத்தில் நினைக்கிறாங்க, நிறைய பணம் இருந்தால், நகை இருந்தால், சொத்து சுகங்கள் இருந்தால், நம்ம விரும்புகிறபடி நல்லது கிடைச்சா அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்கா? இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை, எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே உடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். இதுதான் உண்மை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையினால் நாம் நிரப்பப்படும் பொழுதுதான் ஒரு மெய்யான சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது வசனம் அழகாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நடத்தும் பொழுது ஒரு மெய்யான, ஒரு உண்மையான சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கிருபைகளை தந்து நடத்துவார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென். எங்களை உங்களுடைய கிருபையால் திருப்தியாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையினால் திருப்தியாக்கி நடத்தும், உடைய கிருபையினால் நிறைத்து மகிழ பண்ணும். ஆண்டவரே, வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதியில் என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபையாய் இறங்கி உதவி செய்யுங்க. அப்படியே கிருபையினால் அவர்களை திருப்தியாக்கி நடத்துங்க. வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்படி கிருபைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுங்க. அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.